வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி மோர் மிளகாங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா, மோர் மிளகாவுக்கு இந்த காம்பை கட் பண்ணிடணுங்க. இந்த காம்பை சின்னதாக வச்சுட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இந்த அளவு தான் இருக்கணும், எடுத்துடணும். இது எனக்கு அப்பப்போ 10 ரூபாய்க்கு இஞ்சும் பச்சை மிளகாவும் வாங்குவோங்க, 2 நாளைக்கு ஒரு நடை. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்ந்த மிளகாலாம் சரி எடுத்துருக்கேன். இது நல்ல காரங்க, ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க ஊர்லலாம், ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. இது இந்த அளவு காம்பு வச்சுட்டு மோர் உள்ளே போகும், மோர் உப்பெல்லாம் உள்ளே போகும். எல்லா மிளகாயும் அதுமாரி கட் பண்ணி நான் குத்தி வச்சுட்டேங்க. இந்த கத்தியால் லைட்டாக ஹோல் போட்டு வச்சாச்சு. இந்த ஹோல் உப்பும் மோரும் உள்ளே போகுதாங்க. உப்பும் மோரும் நல்லா உள்ளே போய் நல்லாயிருக்கும் ஊறி. அதுக்கு தான் இதுமாரி பண்ணுறது. இப்போ எல்லாம் ரெடிங்க. நான் ஒரு பவுலும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதெல்லாம் போட்டுருவேன். இதெல்லாம் போட்டுட்டு மோர் ஊற்றி உப்பை போட்டு குலுக்கி வைக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி வச்சிட்டோன்னா, இன்றைக்கி நைட்டு வைக்கிறோன்னா நாளை நைட்டு வரை இருக்கணுங்க. நைட்டில் போடுங்க இதை. அப்போ தான் நமக்கு ஊறி இது கரெக்டாக இருக்கும். நாளை நைட்டு வரையும் ஊறட்டும். திருப்பி மறுநாள் காலம்புற நம்ம காய வச்சிடலாங்க. அந்தமாரி பண்ணிக்கலாம். அதுமாரி பண்ணிடலாம். இப்போது மோர் உப்பும் நம்ம போட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு மோர் ஊற்றிட்டேங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு மோரும் இந்த அளவு உப்பும் போட்டேங்க. இந்த அளவு நான் உப்பும் போட்டிருக்கேன். இது சரியாக இருக்குங்க. இது இன்றைக்கி நைட்டு இதை ஊற வச்சிங்கன்னா நாளை நைட்டு வரையும் ஊறட்டுங்க. மறுநாள் காலம்புற காய வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற மோர்லேயே காய வச்சுட்டு நைட்டு திருப்பி மோர்லேயே போட்டு பெரட்டி விடுங்க. இப்போது நாளை வரையும் ஒரு 2-3 நடை இன்றைக்கி ஊற வச்சிங்கன்னா 2-3 நடை பெரட்டி விட்ருங்க. நல்லா அப்படி குலுக்கி விட்ருங்க. அப்படி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அதெல்லாம் ஆகுங்க. அந்த மாதிரி பண்ணிடுங்க. குலுக்கி விட்டு திருப்பி இந்த மோர்லேயே போட்டு காய வச்சு எடுங்க. நாளை காய வைக்கிற வரையுமே 2-3 நடை குலுக்கி வைங்க. ஒன்றே ஆயிடுச்சு. இதை எடுத்து காய வச்சிடலாங்க. காய வச்சுருங்க. காஞ்ச உடனே இதை கொண்டாந்து இந்த மோர்லேயே போட்டு வச்சுருங்க. மிளகாய் காய வச்ச மோர் இருக்குல்லங்க, அதை கொண்டு இந்தமாரி ஒரு துணி கட்டி வெயிலில் வச்சுருங்க. மோர் மிளகாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்தமாரி நல்லா காய விட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க. நல்லா பொரிஞ்சிருக்கு.